இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தொடர்பான நியூஸை சொல்லுங்களேன் பார்த்திபன். தமிழகத்தையே மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு மறைவு. தமிழ் சினிமாவை திரும்ப திரும்ப எல்லா ஊடகத்திலையும் சொல்கிறது தான், ஸ்டூடியோக்களுக்குள்ளேயே முடங்கி இருந்த தமிழ் சினிமாவை வெளியில் அசையக்கூடிய மரங்களையும் அழகழகான மலர்களையும், நிஜ மலர்களை, செட்டு மலர்கள் கிடையாது, நிஜ மலர்களை திரையில் கலர் கலராக காட்டின முதல் இயக்குனர்னா பாரதி ராஜா அவர்கள் தான். மண்ணின் வாசம் மாறாமல் அவர் தந்த திரைப்படங்கள் அத்தனையும் தமிழக திரை வரலாற்றில் என்றும் நீடிக்கக்கூடியது. அவருடைய மறைவு செய்தி தமிழகத்தையே உலுக்கியிருக்கக்கூடிய நிலையில் அவரது உடலானது அவரோட சொந்த ஊரான தேனி மாவட்டம் காட்ரோட்டில் உள்ள பண்ணையில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை தான் நம்ம திரையிலையும் பார்த்துட்டு இருக்கோம். பல்வேறு திரை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்று கண்ணீர் மல்க இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு பிரியா விடை அளித்த காட்சிகளையும் நாம பார்த்துடலாம் சலீம். பாரதி ராஜா அவர்களுடைய உடல் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அமைச்சர் நிர்மல்குமார், வன்னியரசு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துட்டு இருக்கோங்க பார்த்திபன். சலீம், சில மாதங்களுக்கு முன்னாடி தான் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்களும் உயிரிழந்தார். ஸோ இந்த தருணத்தில் பாரதி ராஜாவோட உடலுக்கு இறுதிச் சடங்குகளை அவருடைய மகள் ஜனனி அவர்கள் தான் முன்னாடி நின்று செஞ்சுருக்காங்க. அந்த காட்சிகளை இப்போ திரையில் பார்க்குறோம். ஓகே. பாரதி ராஜா அவர்களின் உடலுக்கு கவிஞர் வைரமுத்து, சீமான், வடிவேலு, அமீர் உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். நடிகை ராதிகா, இயக்குனர்கள் ராம், பேரரசு, பார்த்திபன், கருணாஸ் உள்ளிட்டோரும் பிரியா விடை அளித்தனர். இதில் குறிப்பாக சொல்லணும், நடிகை ராதிகா குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் இன்றைய நாளில் நடந்த நிகழ்வுகளில் முன்னாடி நின்று நிறைய வேலைகளை பார்த்தாங்க அப்படின்றதே புரிஞ்சிக்க முடியுது. எத்தனையோ நட்சத்திரங்கள் உருவாக்கின இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக இந்த திரையுலகின் முக்கிய முகங்கள் அனைவருமே திரண்டு வந்த காட்சிகளையுமே கூட இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. வெல் டிசர்விங் ஃபியூனரல். ஒரு நிறைய நட்சத்திரங்கள் சூழ்ந்து அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்தி அவருக்கு வழி அனுப்பி வச்ச ஒரு நாளாக இன்னைக்கு மாறி இருக்கு. இந்த நிலையில கிழக்கு சீமையிலே, பசும் பொன் போன்ற திரைப்படங்களில் நடிக்க வச்சு தன்னை வெளிக்காட்டிய இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு வடிவேலு அவர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்க்கிறோம். தமிழ் சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, நமது அண்டை மாநிலமான ஆந்திரா, தெலுங்கானா உள்ளடக்கி அந்த தெலுங்கு சினிமாலுமே கூட ஒரு புதுமையை கொண்டு வந்தவர் பாரதி ராஜான்னு சொல்லலாம். இங்கே ரஜினி, கமலுக்கு அவர் ஆற்றின பங்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சிரஞ்சீவி அவர்கள் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு இன்னைக்கு வரையும் நடிகர் சிரஞ்சீவிக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு போஸ் ஒன்று இருக்குங்க சலீம். ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் அவரோட ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் பாரதி ராஜா சார் அவருடைய படத்தில் ஒரு ஃப்ரேம் தான். ஸோ இன்னைக்கு வரையும் அது நினைவு கூர்ந்து ஆந்திர திரையுலகம், தெலுங்கு திரையுலகமே கூட அவரோட மறைவுக்கு தங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணக்கூடிய காட்சிகளையும் சமூக ஊடகங்கள் மூலமா நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒரு மிகப்பெரிய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கே என்பதுதான் இது நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு.
இருக்கு. எஸ் பார்த்திபன், ரொம்ப உருக்கமான செய்திகள்லாம் நம்ம பேக் டு பேக் பார்த்தோம். இயக்குனர் இமயம் அவர்களை பற்றி அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு அரசு மரியாதையோடு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.